நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே ஈனப்பிறவி இழிப்பிறவி அரசியல்வாதி இருக்கிறான்னு சொன்னா அது பன்னீர்செல்வத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா இறந்ததுக்கு காரணம் இந்த திமுக தான். திமுகவுடைய குடும்பம் தான் ஜெயலலிதா இறந்ததற்கே காரணம். ஏன்னா அவங்க மேல டான்சி நிலபெற ஊழல் வழக்கு, நிலக்கரி ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, இப்படி எல்லா வழக்கும் பொய் வழக்கெல்லாம் அவங்க மேல போட்டு அவங்களை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்கன்னாக்கா அதற்கு முக்கிய காரணம் இந்த திமுக குடும்பம் தான். ஆனா அதே அம்மா உங்களை 2 முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி நீங்க துரோகம் செஞ்சீங்கன்னு தெரியலன்னா திமுகவே இருக்கக்கூடாது, திமுகவை அழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டனுடைய ரத்தத்திலும் ஊறி இருக்கு. அதனாலதான் எத்தனை தலைமுறை தாண்டினாலும் எத்தனை தலைவர்கள் தாண்டினாலும் இன்னும் கூட 1.5 கோடி உறுப்பினர்கள் அதிமுக இருக்காங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் அவங்க ரத்தத்துல ஊறின ஒரே விஷயம், திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவில் உன்னை போன்ற ஒரு ஈனப்பிறவி, கேடுகட்ட இழிப்பிறவி, மோசமான ஒரு அரசியல்வாதி பணத்திற்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு இன்று அதிமுகவையே கொண்டு போய் இன்னைக்கு திமுகவுடைய காலில் வைத்திருக்கக்கூடிய நீ உண்மையிலேயே மனிதனாக இருப்பதற்கு லாய்க்கற்ற ஒரு நபர். ஏன்னா திமுக தான் சட்டசபையில பெண் என்றும் பாராமல், ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் என்று பாராமல் அவங்க சேலையை பிடிச்சி உருவி அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க சட்டசபையில. இதே திமுக. அந்த திமுகவுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அம்மா அவர்களுடைய ஆத்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. தர்ம யுத்தம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு செயல் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களையோட ஒரு இழிப்பிறவி இருக்கவே முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். பொறுமை கூட உங்களால் இருக்க முடியல. அவ்வளவு பதவி வெறி பிடித்த ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே அம்மாவுடைய ஆத்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. விரைவில் அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே தருவீங்க. கர்மா உண்டு, காலம் உண்டு. அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.